ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெடி நைஸ்டே. இன்றைக்கி வீடியோவில் நரைமுடிகளை பர்மனெண்ட்டாக நல்ல கருமையாக மாற்றக்கூடிய திரிப்பலா கருஞ்சீரகம் வச்சு இந்த ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹெர்பல் ஹேர்டையை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நரைமுடிகள் எல்லாம் நிரந்தரமாகவே நல்ல வேர்க்கால்கள்லேருந்தே கருமையாக மாறும், முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும். ஸோ எந்த ஏஜில் இருக்கவங்களும் இதை பயன்படுத்தலாம், ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் தெரியும். இப்போ இந்த ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் முதல்ல 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் சேர்க்கும்போது முடி வேர்கள் உறுதிப்படும். ஹேர் ரூட்ஸ்லேருந்தே முடி அதிகமாக கொட்டுது, முடி வளர்ச்சியே இல்லைனாலுமே வெந்தயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முடி கொட்டினாலும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதோட முடி நல்ல ஷைனிங்காக நல்ல அடர்த்தியாக க்ரோ ஆகும். மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக தலையில் பொடுகு இருக்காது வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். கருஞ்சீரகம் வெந்தயம் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸாக சேர்த்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக ஓரளவு கொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக இருந்தாலே போதும். இப்போ இதை அப்படியே நம்ம வறுத்து நல்ல டீப்பாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இதை அப்படியே இரும்பு கடாயில் சேர்த்துக்கிறேன். இரும்பு கடாயில் சேர்த்து வறுக்கும்போது இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா அந்த அயன் கண்டென்ட்டோட மிக்ஸ் ஆகும், ரொம்ப நல்லது. அதோட கருமையும் ரொம்ப நாளைக்கு தக்க வைக்கக்கூடியது. ஸோ இரும்பு சத்துக்களும் சேர்ந்து கிடைக்கும். அப்படியே சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இதில் நம்ம கருவேப்பிலை கருஞ்சீரகம்லாம் சேர்க்குறோம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும், முடியோட கருமையும் அதிகரிக்கும். ஸோ கருஞ்சீரகம் நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு. முடியை வேர்கள்லேருந்தே நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியது. கருஞ்சீரகம் மெலனின் அதிகரிக்கும். ஸோ மெலனின் நிறமியை சரி பண்ணி கொடுக்கறதுனால, அதோட குறைபாடு சரியாகிறதுனால ஹேர் நல்ல கருகருன்னு வளர தொடங்கும். நரைமுடிகளும் பார்த்திங்கன்னா நல்ல பர்மனெண்ட்டாக கருமையாக மாறும். சின்ன பிள்ளைங்கள் கூட கருஞ்சீரகம் எண்ணெயாக யூஸ் பண்ணலாம். கருஞ்சீரகம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கூட அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஹேர் டேக்கு பதிலாக. நம்ம சேர்த்த இந்த பொருள்லாம் நல்லா பிளாக்காக கருகருன்னு மாற லெவலில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு ஹேர் பேக் மாதிரி போடுறோன்னா அப்படியே அரைச்சோ ஊற வச்சு அரைச்சி கூட நம்ம போடலாம். பட் இதை ஹேர் டையாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு வறுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது எண்ணெயில் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், ஹேர் டையாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 விதமாகவே இதை பயன்படுத்தலாம். நல்ல கருப்பாகிற வரையும் வறுப்படணும், அப்போ தான் அந்த கலரும் முடியல நல்லா பிடிக்கும். இப்போ இது நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பவுடராக நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். இது அதிகமாக கூட நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கடுகு எண்ணெய் விளக்கு எண்ணெயில் சேர்த்து கூட ஊற வச்சு நீங்கள் ஹேரில் அப்பப்போ டச்சப் மாதிரி கொடுத்துக்கலாம். ஹேர் டை போடாதப்போ. எப்போல்லாம் உங்களுக்கு கிரே ஹேர் தெரியுதோ, லைட்டாக நெற்றி ஓரம் காதோரத்துலலாம் தெரியும் போது ஒவ்வொரு தடவை நீங்கள் ட்ரை போட வேண்டியது இருக்காது. ஸோ லைட்டாக தெரிகிறப்போ இதை ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பவுடரை பார்த்திங்கன்னா ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே விட்டுடலாம். ஸோ உங்கள் கிரே ஹேர் வெளியிலேயே தெரியாது. இன்னும் நல்ல ரெகுலராக இதை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நல்ல நிரந்தரமாக அது கருமையாக மாற தொடங்கும் நரைமுடிகள் எல்லாமே. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு கொரப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி கூட ஃபைன் பவுடரை ஃபில்ட்ரு பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் பவுடரோட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கலந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு இதே இரும்பு கடாய் எடுத்துக்கிறேன். இந்த இரும்பு கடாயில் நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மைல்டாக புளிப்பாக இருக்க தயிராக இருந்தால் உங்களுக்கு அந்த கலர் நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் லைட்டாக புளிப்பு இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தயிரில் இருக்கக்கூடிய அந்த லாக்டிக் ஆசிட் பார்த்திங்கன்னா ஸ்கேல்போட அந்த pH லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். முக்கியமாக மாய்ஸ்சர் கண்டென்ட், அதாவது இந்த ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கிறதுனால ஸ்கேல்ப்பும் வறண்டு போகாது, முடியும் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த தயிரில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு லாங் ஹேராக இருந்துச்சுன்னா மொத்தமாக நீங்கள் அரைச்சது மொத்தமாகவே இதில் சேர்த்துக்கலாம். மீதி பொடி இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் மருதாணி பொடி சேர்க்குறேன். மருதாணி பொடிக்கு பதிலாக மருதாணி இலையாக கிடைச்சாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸை அதிக தண்ணி சேர்க்காதீங்க. தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஃபைனலா நம்ம சேர்க்க போற ரொம்ப முக்கியமான ஆயுர்வேத பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரிபலா பொடி. திரிபலா சூரணம்னு சொல்வோம். திரிபலா பார்த்தீங்கன்னா, 3 பொருளோட கலவை. நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இது யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நெறைய ஹேர் டே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ இந்த பொடி நம்ம யூஸ் பண்ணும்போது முடி நல்லா வளரும். அடர்த்தியா வளர்றதோட முடி நல்ல கருகருன்னு மாறும். நரைமுடிகளே இருக்காது. நரைமுடிகள் வராமலும் கண்ட்ரோல் ஆகும். முக்கியமா இளநரைகள வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இந்த திரிபலா பொடி பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப்புக்கும், ஹேருக்குமே ரொம்ப நல்லது. ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தா வளர்றதோட நரைமுடிகள் அதாவது கிரே ஹேர் வராமலும் கண்ட்ரோல் ஆகும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டா மிக்ஸ் ஆகணும். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மருதாணியே கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமாக தயிர் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, அதாவது சீக்கிரம் கோல்ட் ஆகும், செட் ஆகாதுன்னு சொல்கிறவங்க வந்து டீ டிகாக்ஷன் நல்லா திக்கான ஒரு டீ டிகாக்ஷனை ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூனாவது தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஹென்னா பவுடரோட இந்த கர்டு லைட்டாக புளிப்பாக இருக்க தயிர் சேர்க்கும்போது ஹேர் டேயோட கலர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். சீக்கிரமாக அந்த நல்ல கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ ஹேர் டே இரும்பு கடாயில் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது டோட்டலாக நல்ல கருமையாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாய் ஃபுல்லாக பரவலாக விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக வந்து கலர் மாறி கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். நைட் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இது நல்லா வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கும்போது இந்த பொடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்ல கலர் மாறி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு பிளாக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. இது ரொம்ப திக்கா இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அதிகம்லாம் சேர்க்கல. ஒரு 1, 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாரி நீங்க டீ டிகாக்ஷன்ல கூட இத ரெடி பண்ணிக்கலாம். டீ டிகாக்ஷன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது ரொம்ப திக்கா இருக்க மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சேர்த்து கூட கலந்துக்கலாம். ஹேர் டே கண்டிப்பா க்ளவுஸ் இல்லைனா ப்ரஷ் வச்சு போடுங்க. ஏன்னா கைகள்லாம் ஃபுல்லா பிடிச்சிரும். இந்த பிளாக் கலர் சீக்கிரத்தில போகாது. கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணிவிட்டு அதாவது நல்லா க்ளீனாக ட்ரையா இருக்கிற முடியில போட்டு விட்டுட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் வரையும் விடுங்க. அதுக்கப்புறமா ப்ளெயினான தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைட்டாக கலர் பிடிக்கும். பட் 2லேருந்து 3 தடவை போடும்போது சூப்பரான ஒரு சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். பெர்மனெண்ட்டாக இது கலரை மாற்றக்கூடியது. லாங் லாஸ்டிங்காகவும் நிற்கும். ஸோ எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி ஹோம்மேடாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு போடும்போது முடிக்கும் எந்த டேமேஜும் இருக்காது. ஸ்கேல்ப்லேயும் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. இந்த ஹேர் டேயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பொடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு டச்சப் மாதிரி ஹேர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து அமேசிங்கான ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ஹேர் டே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.